பிஸ்னஸ். இதுக்கு எந்த அளவுக்கு மூலதனம் தேவையோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நம்பிக்கையை சம்பாதிக்கிறதும் அவசியம். அந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டா கஸ்டமர்ஸ் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சிட்டிக்குள்ள இயங்குற மல்டி பிராண்ட் அவுட்லெட்னாலே மக்கள் கிட்ட தனி மவுசு தான். பொருட்கள் தரமா இருக்கிறதோட ஆஃபர்லையும் கிடைக்கிறதால மக்கள் அதிகமா போற இடம். ஆனா அந்த நம்பிக்கையை சில அவுட்லெட்டுகள் கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா என்னன்னு சொல்றது? லூலு மால் இந்தியாவில் இருக்கிற பல நகரங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கிற அவுட்லெட். பால் பவுடர்ல இருந்து வீட்டில் மாட்டுற பல்பு வரைக்கும் லூலு மால் ஷாப்பிங் சென்டரில் வாங்க முடியும். அந்த அளவுக்கு மல்டி பிராண்ட் பொருட்கள் இந்த ஷாப்பிங் மாலில் கொட்டி கிடக்கு. சுருக்கமாக இங்கே கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். அப்படித்தான் கோவையில் இருக்கிற லூலு மாலுக்கு சிக்கன் வாங்க போயிருக்காரு ஒரு கஸ்டமர். பாப்பநாயக்கம்பாளையத்தை சேர்ந்தவர், பேரு கணேஷ்லால். ஷாப்பிங் சென்டரை சுற்றி முற்றி பார்த்தவர் சிக்கன் விற்கிற இடத்த தேடி போயிருக்காரு. 165 ரூபாய் கொடுத்து பதப்படுத்தப்பட்ட சிக்கன் 3/4 கிலோ வாங்கினார். வீட்டுக்கு போய் ஃப்ரை பண்ணி குழந்தைகளோட சாப்பிடலாம்னு குதூகலமானார். பேக்கிங் செஞ்சு வாங்கிட்டு போய் சமைக்கிறதுக்காக பிரிச்சு பார்த்தப்பதான் சிக்கனோட குவாலிட்டி பல்லிழிக்க ஆரம்பிச்சிருக்கு. பேக்கிங் பார்சலை பிரிக்கும் போதே உள்ள இருந்து துர்நாற்றம் வீசியிருக்கு. அந்த இறைச்சி பதப்படுத்தி ரொம்ப நாள் ஆனது போல தெரிஞ்சிருக்கு. ஷாக்கான கணேஷ்லால் மறுபடியும் லூலு ஷாப்பிங் மாலுக்கு எடுத்துட்டு ஓடினார். சம்பந்தப்பட்ட நிர்வாக மேனேஜரை கூப்பிட்டு தனக்கு நேர்ந்த சிரமங்கள், அதிருப்தியை விவரிச்சிருக்காரு. பொறுமையா கேட்டுக்கிட்ட மேனேஜரும் தங்களோட தப்பை ஒத்துக்கிறதா சொல்லி ஃப்ரெஷ்ஷான கோழி இறைச்சியை மாத்தி தர சம்மதிச்சாரு. முன்னாடியே அவர் என்ன பண்ணாருன்னா, உங்க அவர் என்ன பண்ணாரு கேளுங்க. நீங்க அதை சொல்லுங்க. அதை ஆனா கணேஷ்லால் பொதுநலத்தை பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சார். இப்ப தங்கிட்ட மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண ஒத்துக்கிறவங்க மறுபடியும் கஸ்டமர்ஸை ஏமாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்னு சிந்திச்சிருக்காரு. மறுபடியும் தப்பு நடக்க கூடாதுங்கிறதுக்காக இதை பத்தி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு கணேஷ்லால். அதுல பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை விற்கிற ஷாப்பிங் மால் கடைகள்ல அடிக்கடி சோதனை போடணும், அப்பதான் வாடிக்கையாளர்களோட உடல் நலமும் பணமும் பாதுகாக்கப்படும்னு சொல்லியிருக்காரு.